ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோவில் எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த ஃபோட்டோ, இந்த டைகர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூம் இன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா தான் அக்யூராக கட் ஆகும். அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+. ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ Ctrl-. இப்போ ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப் லேயரில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃபில் இந்த பென் டூல் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் பாத்துன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாம் நார்மலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போயிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிக்சரை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஃபோட்டோவை. இதை வந்து Ctrl-Enter கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணணும்னா Ctrl-J கொடுத்துட்டு லேயர் ஃபார்மேட்டு கொண்டு வந்துடணும். இப்போ பேக்ரவுண்டில் இங்கே ஐ மாதிரி இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ண சேஃப் வந்து இதில் காட்டும். ஓகேங்களா, இதை மறுபடியும் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ இதை வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துட்றேன். வந்துருச்சா, இது வந்து எனக்கு பேக்ரவுண்டாக வேணும். இப்போ இந்த மூவ் டூல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்கன்னா வந்துருச்சுங்களா. இப்போ இது வந்து செலக்ட் ஃபார்மேட்டுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl-T கொடுத்திங்கன்னா இந்த செலக்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போ இதை வந்து சைஸு இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், டீக்ரீஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணி எந்த பிளேஸில் கரெக்டாக அக்யூராக வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு இருக்கா, இதில் போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதான்னு கேட்கும். அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்லேயே சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் தான் சேவ் ஆகும். எனக்கு வந்து ஃபோட்டோ ஃபார்மெட்டில் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா JPEG ஃபார்மெட்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இப்போ எந்த பிளேஸில் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கலாம். பிக்சரில் எனக்கு வேணும், நான் பிக்சரில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் போய் பார்க்குறேன் பிக்சரில் நம்ம சேவ் பண்ணது இருக்கான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை சேவ் பண்ண இமேஜ், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம சேவ் பண்ணதை வந்துருச்சுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.